சார் ஒரு லீடர்னா அவர் வந்து நல்லா படிச்சு இருக்கணும், மக்கள் கிட்ட அன்பா பழகி இருக்கணும். அதே போல தமிழகத்துல இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். அது வந்து படிச்சு மக்கள் கிட்ட ரொம்ப ஒற்றுமையா இருந்தாதான் மக்களை பத்தி அவருக்கு நல்லா தெரியும். மக்களுக்கும் வந்து அவரை பத்தி புரியும். சும்மா நானும் தலைவர்னு வர்றது செட் ஆகாது. படிச்சு இருக்கிறவங்க, நல்ல மக்கள் கூட நெருக்கமா இருக்கிறவங்க, அரசியல்ல அனுபவமா இருக்கணும், நல்லா பேசக்கூடிய திறமையா இருக்கணும். அவங்க வந்து ஒரு லீடரா வந்து. இப்போ ஒரு விஷயம் கூட நம்ம பார்க்கும்போது இப்போ இருக்கிற நம்ம வந்து இப்போ இருக்கிற நம்மளோட சீஃப் மினிஸ்டரா இருக்கட்டும், ரெஸ்பெக்டட் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் விஜய். ஸோ இவர் வந்து 30 வருஷம் கிட்ட வந்து ஒரு ஃபிலிம்ல நடிச்ச செலிபிரிட்டியா இருக்கு, ஒரு ஃபேன் ஃபாலோயிங் அவருக்கு இருந்த. ஸோ அவர் வந்து இப்போ இவ்வளோ பெரிய பார்ட்டி டிஎம்கே ஏடிஎம்கே ரொம்ப பெரிய ஜாயிண்ட், அவங்களெல்லாம் வந்து நமக்கு இப்போ எந்த காரணத்தாலும் வந்து அவங்கள வந்து தோக்கடிக்க முடியாது. பட் அந்த பார்ட்டியை வந்து கொஞ்சம் கால அளவில் வந்து விஜய் வந்து தோக்கடிச்சிருக்கு. இதுக்கு நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். பைபிள்ல மீகா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 15வது வசனம், உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். தானியேல்ல ஒரு வசனம் இது, ராஜாக்களை கீழே தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவேன்னு. அவர் வந்து கொஞ்சம் ஆசீர்வாதம் பெற்றவர் அவர் விஜய் சார் வந்து. அவர் பொதுவாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய அதிசயம் தான். ஏன்னா ஒரு 2 பெரிய கட்சி இருக்கு, இவரு இடையில ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தொட்டதெல்லாம் வாய்க்குதுன்னா அது வந்து ஒரு பிளஸிங் தான். பிளஸிங், அது நம்ம வந்து பிளஸிங் தான் சொல்லணும். ஆமா, பிளஸிங் தான். நமக்கும் வந்து அது ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இது வந்து நினைச்சு பார்க்க முடியாதது யாருமே. இது வந்து ஒரு பெரிய அதிசயம். அப்போ 2வது இப்படியும் இருக்கு, மக்கள் என்ன நினைக்குதோ அது நடக்கும் இந்த நாட்டில். ஆமா சார், மக்கள் வந்து ஒரு தீர்மானம் பண்ணிட்டாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நான் அப்படிதான் ஃபீல் ஆச்சு. அதிசயம் அல்ல. அதே போல இன்னொரு விஷயம், நான் குரான் ஓதி இருக்கிறேன், பைபிள் படிச்சிருக்கிறேன். இறைவன் நாடினால் நீங்களும் தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் ஆகலாம். ஆமா சார், அந்த விதி இருந்தா இறைவன் நாடினால், இறைவன் நாடில நீங்களும் தமிழ்நாடு ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆவீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய அதிசயம் தான். ஏன்னா இது வந்து எவ்வளவு பெரிய தலைவர்கள் 2 பேர் இருக்காங்க, அவங்கள அசைக்க முடியாத தலைவர் இருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு புதுசா வந்தவங்க ஆரம்பிச்சிருக்கலாம், அவங்களுக்கு பாராட்டுக்கலாம். நம்ம தெரியும், பாராட்டு. ஏன்னா இதுல வந்து நம்ம ஒரு விஷயம் ஒண்ணு நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, மக்கள் தான் அவரு எப்படி என்ன பண்றது நமக்கு தெரியாது. அவருக்கு வந்து இது பிடிக்கலன்னா அவர் வந்து வேற இடத்துல போயிடும், அவ்வளவுதான். அதே போல இன்னொரு விஷயம், கருத்து கணிப்புன்னு ஒண்ணு போடுவாங்க டிவில. அந்த கருத்து கணிப்பு மேல வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நம்பிக்கை இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் எல்லாம் சொன்னா ஒரு 200 தொகுதிக்கு மேல ஜெயிப்பாங்க, 210 மேல ஜெயிப்பாங்கலாம் சொன்னாங்க. அந்த கருத்து கணிப்புன்றது வந்து இப்ப எல்லாமே வந்து டோட்டலா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நம்ம சிஎம் விஜய் சார் வந்து அதை வந்து பொய்யாக்கிட்டாரு. மாற்று கட்சியா இருந்தாலும் நான் அவரை பாராட்டுவேன். ஏன்னா இது ஒரு கண்டிப்பா வந்து மனிதன் நம்ம பாராட்டணும். ஏன்னா ஒரு ஆளுக்கு வந்து இப்ப அது எப்படியா இருக்கணும், நமக்கு நம்மளோட ஆப்போசிட் பார்ட்டியா இருந்தா கூட கண்டிப்பா